ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம 3 முடிச்ச சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுரேகாவை ரிலீஸ் பண்ண போகிறாங்க மாதங்கி. இந்த விஷயத்த ரஞ்சித் கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ ரஞ்சித் இதுக்கு ஓகே சொல்லுவாரா மாட்டாரா, சுரேகா ரிலீஸ் ஆவாங்களா மாட்டாங்களா, இதை பற்றி எல்லாத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நேற்றுக்கான 3 முடிச்ச எபிசோட்ஸ் பார்த்துருப்பீங்க. அதில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதங்கியை வந்து நம்ம நந்தினி வந்து ரொம்பவே வந்து இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கனால நம்ம மாதங்கி அதை பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ரஞ்சித்துக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜை போட்டு விட்டுருப்பாங்க. இங்கே பாரு ரஞ்சித், தயவு செஞ்சு அந்த சுரேகாவை நான் இன்னைக்கு ரிலீஸ் பண்ண தான் போகிறேன். அந்த நந்தினி ரொம்ப என்னை இன்சல்ட் பண்ணிட்டா, அவளை இந்த வீட்டை விட்டு ஓட ஓட நான் துரத்த போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து போட்டு விட்டுறாங்க. ஸோ போட்டு விட்டோன்னே அந்த வாய்ஸ் மெசேஜை நம்ம ரஞ்சித் வந்து ஜெயிலில் இருந்த மாதிரியே வந்து அந்த வாய்ஸ் மெசேஜை ரஞ்சித் கேட்குறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம ரஞ்சித்தும் அந்த ஜெயிலில் ஒரு போலீஸ்காரவங்க இருந்தாங்களோ அவங்க தான் அந்த வாய்ஸ் மெசேஜ் பார்க்குறதுக்காக கொடுத்துருக்காங்க. ரஞ்சித் அந்த வாய்ஸ் மெசேஜை பார்ப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வாய்ஸ் மெசேஜை பார்க்க மாட்டாங்க. ஒரு 3 பிடிச்ச எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஜெயிலில் ரஞ்சித் வந்து வெளியே இருந்து சில ஆட்கள் ஆப்ரேட் பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரஞ்சித் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது, எந்த போலீஸ்கிட்டையும் பேசக்கூடாது, யாரையும் மீட் பண்ணக்கூடாது, ரஞ்சித்தை எந்த போலீஸும் மீட் பண்ண போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சட்டம்லாம் வச்சுருப்பாங்க. இதனால் அந்த போலீஸ் ஒருத்தவங்க ரஞ்சித் கிட்ட ஃபோன் கொடுத்து அவங்க ஒரு செட்டை அமௌண்ட்டை வாங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, இப்போ அந்த போலீஸ் வந்து ரஞ்சித் கிட்ட எந்த ஒரு கான்டாக்டும் இல்லாமல் எந்த ஒரு கனெக்டும் இல்லாமல் தான் இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி பெரிய அதிகாரிக்கு தெரிஞ்சதுனால ரஞ்சித்னால ஒன்றுமே வந்து பண்ண முடியல. இப்போ ஃபோனையும் பார்க்க முடியல, அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது, மாதங்கி கிட்ட இருந்து என்ன நியூஸ் வரும், கௌஷிக் கிட்ட இருந்து என்ன நியூஸ் வரணும், இப்படி அவங்க 2 பேரையும் ரஞ்சித்னால ஆப்ரேட் பண்ண முடியாமலே போயிருச்சு. அதுக்கப்புறமா இதுக்கும் மேலே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதங்கி இந்த மாதிரி ஒரு மெசேஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னடா ரஞ்சித் கிட்ட இருந்து ரிப்ளை வரலன்னு அந்த ரிப்ளைக்காக ரொம்ப நாளாக மாதங்கி வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணால் ரிப்ளை கொஞ்சம் கூட வரவே இல்லை ரஞ்சித் கிட்ட. இதோட மாதங்கி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரி, இந்த ரஞ்சித் வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இருக்கான், இவனால் ரிப்ளை பண்ண முடியல, இதுக்கு மேலேயும் இந்த சுரேகாவை இங்கே வச்சுருந்தா போலீஸ் நம்ம எல்லாரையும் நெருங்கி கொத்தோட தூக்கிட்டு போயிடுவாங்க, அதனால நம்மளே சுரேகாவை ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம் அப்படிங்கிற இதில் மாதங்கி சுரேகாவை ரிலீஸ் பண்ணுறதுக்காக சுரேகா வச்சுருந்த அந்த ரூமுக்கு போகிறாங்க. நம்ம நந்தினி பார்க்குறாங்க. இது எப்படி தெரிய வருதுன்னா, நம்ம நந்தினிக்கு மாதங்கி அந்த வீட்டிலே இருக்காங்க இல்லையா, ஸோ மாதங்கி வந்து நைட் நேரத்தில் தான் கிளம்பி சுரேகாவை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. ஸோ அப்போ மாதங்கி கார் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம நந்தினிக்கு ஒரு யோசனை, இந்த மாதங்கி எதுக்கு இந்த நேரத்தில் எங்கே கார் எடுத்துகிட்டு போகிறா, என்னவா இருக்கும், ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு நம்ம நந்தினி யோசிச்சு நம்ம நந்தினி ஒரு ஆட்டோ புக் பண்ணி ஆட்டோவில் அந்த காரை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. போனாதான் நம்ம நந்தினிக்கு தெரிய வருது அதே வீடு. நம்ம நந்தினி புனிதா லவ் பண்ண அந்த கௌஷிக் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு வீட்டுக்கு போனப்போ தானே அந்த வீட்டில் போய் நம்ம நந்தினி பார்த்தாங்க. ஸோ அதே வீடு, அதே வீட்டுக்குள்ளே நம்ம மாதங்கி போகும்போது நந்தினிக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு, என்னமோ சம்திங் ராங், சம்திங் இஸ் கோயிங் ஆன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதோட நந்தினி முடிவு பண்ணி மாதங்கியை பின்தொடர்ந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக பூனை மாதிரி மாதங்கியை அப்படியே பின்தொடர்ந்து போகிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளேயும் நந்தினியும் போயிடுறாங்க, மாதங்கி போகிறாங்க. மாதங்கி போயிட்டு சேரில் கட்டி வச்சிருக்க நம்ம சுரேகாவை இப்போ தான் நம்ம நந்தினி கண்கூடாக பார்க்குறாங்க. சுரேகாவை மாதங்கி போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஏன்னா இப்போது மாதங்கிக்கு ஃபஸ்ட்டு சூர்யா மேலோட கடுப்பில் தான் சுரேகாவை அடித்தாங்க. இப்போது நம்ம நந்தினி மேலே உள்ள கடுப்பு தான் சூர்யா மேலே இருக்க கடுப்பை விட பீக்கில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்போ நந்தினி மேலே இருக்கிற கடுப்புனால எப்படியோ சுரேகாவை ரிலீஸ் பண்ண தானே போகிறோம், இவளை காயப்படுத்தி அந்த நந்தினியை தான் அடிக்க முடியல, இவளையாச்சும் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேகாவை அடின்னு போட்டு அடிக்கிறாங்க மாதங்கி. இதை பார்த்த நம்ம நந்தினி, ஐயோ ஏதோ ஒரு பொண்ணை போட்டு இவ அடின்னு அடிக்கிறாளே, புனிதா சொன்ன பொண்ணு இதாக தான் இருக்குமோ, ஆனால் இன்னுமே பிடிபடலை நந்தினிக்கு இது சுரேகா தான் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதனால் நந்தினி அதை உற்று கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் தெரிய வருது இந்த மாதிரி ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு தான் மனநிலை பாதிக்கப்பட்ட பொண்ணுன்னு நம்ம புனிதா சொன்னாலோ.
அப்ப புனிதா காதலிக்கிற கௌஷிக்கும் இந்த மாதங்கிக்கும் என்ன சம்மந்தம்? 2 பேரும் ஒருவேளை அக்கா தம்பியா இருப்பாங்களோ? அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நந்தினி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு இந்த கட்டி வச்சிருக்க பொண்ணு யாரு? இந்த பொண்ண பார்க்கணுமே அப்படின்னு யோசிச்ச நம்ம நந்தினி, மாதங்கி ரெஸ்ட் ரூம் போயிடுறாங்க. சுரேகாவ அடி அடின்னு அடிச்சுட்டு. அப்பதான் சுரேகா அப்படியே கண்ணு மூடி மயக்கத்துல கிடக்கும்போது நந்தினி பையன் கிட்ட போய் யார் இந்த பொண்ணு அந்த பொண்ணை தட்டி பார்க்கறாங்க. அப்பதான் தெரியுது அது சுரேகான்னு. உடனே தான் நம்ம நந்தினி சுரேகாமா சுரேகாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுரேகாவை தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க. இது தெரிஞ்ச மாதங்கி என்னடா என்னமோ ஒரு சவுண்டு கேட்குதே, நம்ம இந்த பக்கம் ரெஸ்ட் ரூம் இருந்தோமே என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியத்தோட ரெஸ்ட் ரூம்ல இருந்து வந்து பார்த்தா நம்ம நந்தினியை பார்த்துடுறாங்க. உடனே மாதங்கிக்கு இதுதான் சான்ஸ்ன்னு நந்தினியை சும்மா விடுவாங்களா? சுரேகாவை மாதங்கி தான் இப்படி பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச நந்தினியை எப்படி உயிரோட விட முடியும் அப்படிங்கிற ஒரு வகையில நம்ம மாதங்கி நந்தினியை கொலை பண்ண முயற்சி பண்றாங்க. நம்ம நந்தினி சுரேகாவை தட்டி எழுப்பிட்டு இருக்க இந்த சமயத்துல நந்தினியோட முடிய பிடிக்கிறாங்க மாதங்கி. அப்பதான் நம்ம நந்தினிக்கு தெரிய வருது, ஏன் நீ தான் வந்து இவ்வளோ நாள் வில்லியா இருந்திருக்கியா? எங்க வீட்டு பொண்ணை நீ தான் கடத்தி வச்சிருக்கியா? உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி என்பதே கிடையாதா? எல்லா வேலையும் பண்ணிட்டு பெரிய நல்லவ மாதிரி எங்க வீட்டிலே இருந்தே எங்க வீட்டிலே வந்து எங்களை அதிகாரம் பண்ணியே அப்படின்னு கேட்க, நீ யார்டி? அந்த ரஞ்சித் அனுப்பி வச்சவனா? உனக்கும் அந்த ரஞ்சித்துக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக என் தங்கச்சி புனிதாவ அந்த கௌஷிக்னு ஒரு பையன் காதலிக்கிறான், அவனுக்கும் உனக்கும் என்னடி சம்பந்தம் அப்படின்னு கேட்க, வாவ் 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 நந்தினி சூப்பர், என்ன இப்பதான் பாதி தண்டவாளத்தையே தாண்டி இருக்க போல, இன்னும் நீ கேட்க வேண்டிய முழு கதை இருக்கு கண்ணு. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு நீ உயிரோட இங்க இருந்து போவன்னு மட்டும் நினைச்சிடாத. இங்க பாரு நந்தினி, இந்த சுரேகாவை இன்னைக்கு நான் ரிலீஸ் பண்ணலான்னு தான் இருந்தேன். உங்க அத்தை இருக்காங்களே அத்தை, ஏடிஎம் கார்பன் இதெல்லாம் போட்டனால சரி மாட்டிக்கிடுவோம் ரிலீஸ் பண்ணலான்னு இருந்தேன். ஆனா நான் வாட்ல ரிலீஸ் பண்ணிட்டு ஏதோ பிரச்சனையை கிளப்பிட்டு தான் போயிருப்பேன். ஆனா இப்படி நீயா என்கிட்ட வந்து தொக்கா மாட்டிக்கிட்டியே நந்தினி அப்படிங்கிற மாதிரி மாதங்கி சொல்றாங்க. ஆனா மாதங்கிக்கு தெரியல, நந்தினி கிராமத்துல வளர்ந்த பொண்ணு, பல வேலைகளையும் செய்த பொண்ணு, கையில ஆர்ம்ஸ் பாடி வச்சிருக்க பொண்ணு. மாதங்கியை தூக்கி போட்டு நந்தினி மிதிப்பாங்க உதைப்பாங்கங்கிறது மாதங்கிக்கு தெரியல. மாதங்கி வெப்பன்ஸை வச்சு சுத்திட்டு இருந்தா நம்ம நந்தினி உடம்புலயே பல வெப்பன்ஸை வச்சிருக்காங்க. ஆனா மாதங்கிக்கு இதெல்லாம் தெரியுமா? கண்டிப்பா இதெல்லாம் மாதங்கிக்கு புரிய போறது கிடையாது. அப்பதான் நம்ம நந்தினி உன்னால என்னை என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிக்கோ, சுரேகா மாவன் இப்படி பண்ணதுக்கு நீ இதுக்கு சாட்சி சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி களத்துல இறங்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கறத அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். டாடா.